நிம்மதி வேண்டுமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அத்துடன் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், சேவையாகட்டும், விருப்பப்பட்டு செய்தால் உற்சாகமாக செய்யலாம், சாதிக்கலாம், நிம்மதியுடன் இருக்கலாம். விருப்பமில்லாமல் செய்யும் எந்த செயலும் உங்களுக்கு நிம்மதியை தராது. அதிலும் எதை செய்தாலும் உங்க குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு செய்யும் எந்த செயலும் தோக்காது. அப்படியே ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பொருந்தாது என்றும் இது உங்களுக்கு அனுபவமாக எடுத்துக்கொண்டு கடவுள் உங்களுக்கு வேறு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குவார் என்று நினைத்தால் நிம்மதி. நீ நெருப்பில் இருந்தாலும் அதையும் ரசித்து வாழ பழகினால் அதுவும் உனக்கு பிடித்தமாகிவிடும். ராஜஸ்தான் பாலைவன் மக்களைப் போல பனி குளிரில் இருந்தாலும் அதையும் ரசித்து வாழ பழகினால் அதுவும் உனக்கு சொர்க்கமாகிவிடும். இமாச்சல பிரதேச பனியில் வாழும் மக்களைப் போல வறண்ட தர்மபுரியிலும் செழிப்பான ஈரோட்டிலும் சந்தோஷமாக வாழ்பவர்களும் உண்டு. நிம்மதியின்றி கஷ்டப்படுபவர்களும் உண்டு. நம் மனமே அனைத்திற்கும் காரணம். வாருங்களேன், வறட்சியில் நிலவின் குளிர்ச்சியையும் குளிர்ச்சியில் சூரியனின் வெம்மையையும் நினைத்து நிம்மதி தேடுவோம். எது அவசியம், எது முக்கிய தேவை என்று இந்த கொரோனா கால வாழ்க்கை நமக்கு உணர்த்தியதை வாழ்நாள் முழுதும் கடைபிடிப்போம். வசதியானவர்கள், மனம் உள்ளவர்கள் பிறருக்கு சேவை செய்தும் நிம்மதியை தேடலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் நாளை சந்திப்போம்.